இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வழியில் இந்த வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். வழியில பின்பற்றுகிறீங்க, அவருடைய பாதையில் நீங்க என்ன பண்ணணும், சென்றடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசிக்கலாம். கர்த்தருடைய சத்தம். அழியாத அலங்காரமாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. கிறிஸ்தவர்களாகி உங்களுக்கு அலங்காரமாய் இருக்கக்கூடியது உங்களுடைய குணம் தான் என்று சொல்லுகிறது. இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. எல்லாருக்கும் நல்ல இருதயம் இருக்கும், நல்ல எண்ணங்கள் இருக்கும், நல்ல சிந்தைகள் இருக்கும். ஆனா இந்த பூமியில வாழ்வதற்காக சண்டை போட தான் கிடைக்குன்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. நான் ஒரு கடந்த நாட்கள் சொன்னேன், நம்ம தாழ்மையா பேசினா, அன்பா பேசினா, அடக்கமா பேசினா யாருக்கும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஆணவமா பேசினா, திமிரா பேசினா, கோபமா பேசினா நிறைய காரியங்கள் நம்மளால சாதிக்க முடியும். ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஆணவத்தால சம்பாதிப்பது அழிந்து போகும், திமிராக பேசுவது உங்களுக்கு பிரச்சனை கொண்டு வரும், கோபத்தால பேசுவது உங்களுக்கு அழிவு கொண்டு வரும், அன்பால் பேசுவது மாத்திரம்தான் உண்மையான சமாதானத்தை சந்தோஷத்தை நிலைநிற்க முடியும் சொன்னாங்க. அதான் உங்களுக்கு மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய அலங்காரமானது எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய அலங்காரமானது உங்கள் குணத்தில் தான் இருக்க வேண்டும். அதான் சொல்றது. வெளியாகப்பட்ட முத்துக்களை பார்க்கிறோம், மனைவியை கண்டாடிக்கிறோம், நன்மையானதை கண்டாடிக்கிறோம். மனைவியை கண்டாடிக்கிறோம், எதை கண்டாடிக்கலாம், எதை கண்டாடிக்கலாம், நன்மையானதை கண்டாடிக்கலாம். ஆனா நீங்க இந்த ஆதி ஆகமத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முதலாவது கனியை யார் புசிக்குது, முதலாவது கனியை யார் புசிக்குது, ஆதாமா யாவாலா, பிசாசு. யார் புசிக்குது? யாவால் தான் புசித்தாங்க. யாவால் புசிக்கும் போது எதுவும் நடக்கல, பூமியுடைய நிலைகள் மாறல, பூமியுடைய தன்மைகள் மாறல, பூமியினுடைய எந்த காரியங்களும் மாறல. ஆதாம் புசித்த உடனே தான் இந்த பூமியில அழிவு உண்டாச்சு. அப்ப தோட்டத்தை வெளியேற்றப்பட்டாங்க. அதனால குடும்ப தலைவர்களே, ஸ்திரீகள் ஒருவேளை தவறு செய்யலாம், தலைவன் தவறு செய்துவிட்டால் குடும்பம் 2 ஆயிடும். புரிந்து கொள்ளுங்க. யாவால் தவறு செய்யலாம், ஏன்னா அவ பின்னாடி உண்டாக்கப்பட்டவள் தலைமை. கிறிஸ்துவுக்கு அடுத்துதான் ஸ்தானத்தை யார்கிட்ட கொடுத்துருக்காருன்னா கணவன்மார்கிட்ட இருக்கிறது கொடுத்துருக்காரு. அந்த பொறுப்பை எடுத்து போயிட்டு நம்ம மனைவிமார்கிட்ட கொடுத்துருக்கோம். அது தவறு. எல்லாமே நீங்க பார்த்துக்கோ, மிளகாத்தூளா இருக்கட்டும், சீகாத்தூளா இருக்கட்டும், நீ பார்த்துக்கோ. குடும்பத்தை நடத்துவதை பண விஷயம் நீ பார்த்துக்கோ, வீர விஷயம் நீ பார்த்துக்கோ. குடும்பத்தை ஒரு ஆளுமைன்னு ஒன்று இருக்குது, ஒரு கணவன் வார்த்தை இருக்கும். அந்த ரோலை நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அதான் தேவன் சொல்லியிருக்காரு. எப்பா உன் மனைவி உனக்கு கொடுத்தாங்க, ஆகையால் இந்த பிரபஞ்சத்தையே அழித்து விட்டா என்றுதான் ஆதாம் என்ன பண்ணாரு, அவர் கோபப்பட்டார். அல்லேலூயா. சந்தோஷமா வாழ வேண்டிய நீ, சமாதானமா வாழ வேண்டிய நீ, ஆளுகை செய்ய வேண்டிய நீ, அவங்க கொடுத்த பழத்தை சாப்பிட்டு ரோடா திரிந்து கொண்டு இருக்காயா? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நான் பார்க்கிறோம், வித்து பிடித்து திரிந்து கொண்டுதான் ரோடா, வீதி வீதியா, சாலை சாலையாக, தெருக்களிலும் வீதிகளிலும் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறவர்களை பார்க்கும்போது பெண்ணால பாதிக்கப்பட்டவர்கள் தன்னுடைய ஆஸ்தியும் தன்னுடைய பணத்தையும் இளைய மகன் யாரிடத்தில் இழந்தான், பாவ வழியில் இழந்தான். தூர தேசத்துல தன்னுடைய எல்லா விதமான பொருட்களையும் எடுத்துக்கொண்டு சென்று எல்லா விதமான சொத்தையும் எல்லா விதமான ஆற்றலையும் தன்னுடைய வலிமையையும் தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய எதிர்காலத்தையும் தன்னுடைய நிகழ்காலத்தையும் பேசுகிறது தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். ஆகையினால அவனுக்கு நடந்தது, பன்றிகள் தின்றிடும் தவிட்டினான் வயிற்றை நிரப்ப ஆசையானே
நன்றிகள் தின்றிடும் தவிட்டினான் வயிற்றை நிரப்ப ஆசையானே பசியினால் சாகிறேன் பசியினால் சாகிறேன் என்னை நீ ஏற்றுக்கொள்ளும் என்னை நீ சேர்த்துக்கொள்ளும் தகப்பனே. உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆஸ்தியை அழித்து போடக்கூடாது, ஆள வேண்டும். ஆஸ்தி என்பது எதுக்கு? ஆளுவதற்கு. கர்த்தர் உங்களை படைத்த நோக்கம் அழித்து போடுவதற்கு அல்ல, உருவாக்குவதற்கு, ஆளுமை செய்வதற்கு. நீ உருவாக்க கூட தேவையில்லை, ஆளுமையும் அதிகாரத்தோடு வாழ வேண்டும். அவர்கள் தான் ஆண்கள். ஆண்களை கெடுக்காமல் பெண்கள் வாழ வேண்டும். எல்லா விஷயத்தையும் நான் சொல்றதான் கேட்கணும்னு சொல்லி தலையிட்டு அவர்கள் தான் பெண்கள். அல்லேலூயா. உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ குட்டு மாடம் நான் பார்த்து சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அன்பான கர்த்தருக்கு மனம் இருவரும் பகிர்ந்து செலவு செய்ய வேண்டும். நீங்கள் மாத்திரம் செயல்படக்கூடியவர்களாக மாறக்கூடாது. அல்லேலூயா. அப்ப அன்பான கர்த்தருக்கு பிள்ளைங்க, நீங்க யாரும் தெரிந்து கொள்ள ஒன்றுதான், உங்கள் குணம் எப்படிப்பட்டதா இருக்கணும். உங்கள் குணம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? குறுகிய குணமா இருக்கக்கூடாது, பெருகிய குணமா இருக்கணும். ஏன்னா நீங்க தலைவர்களா இருக்கிறீங்க, குடும்ப தலைவர்களா இருக்கிறீங்க. உங்கள் குணம் எப்படி இருக்கணும்னா விஸ்தாரமா இருக்க வேண்டும். உங்கள் குணம் ஆளுமை உள்ளதாக இருக்கணும், கம்பீரமா இருக்க வேண்டும். மூளையில ஒளிந்து கிடப்பது அல்ல நம்முடைய வாழ்க்கை. வெளியே வந்து கம்பீரமா ஆர்ப்பரிக்கக்கூடியதாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. கருப்பனாங்க முழங்காலில் நின்று அந்தரங்கத்தில் பிதா பார்க்கக்கூடிய ஜெபம் பண்ண சொல்லியிருக்காரு. மூளையிலே ஒளிந்து கிடப்பது நம்முடைய வாழ்க்கை அல்ல, வீதியில் வந்து நின்று வென்று காட்டுவது நம்முடைய வாழ்க்கை. கரவை தப்புங்க. கிறிஸ்தவன் என்பவன் வேலையினுடைய ஒரு ஒழுங்கில் போய் அடைக்கப்பட்டவன் அல்ல, வீட்டின் ஒரு மூலையில சாப்பிட்டு முறையில் கிடப்பவன் அல்ல, வீதியில வந்து நின்று கிறிஸ்துவ பகிரங்கமா அறிவிக்கிறவன் தான் உண்மை கிறிஸ்தவனா இருக்க முடியும். நீங்க எந்த தொழிலாலும் செய்யலாம், களை எடுக்கிற கண்ணமாவா இருக்கலாம், பெரிய கலெக்டரா இருக்கலாம், ஜனாதிபதியா கூட இருக்கலாம். அவர் சொல்லுகிற ஒரே காரணம் தான், சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை. அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்ல நம்முடைய ஆளக்கார சஸ்தமா மாறுவா. வார்த்தையில வல்லம் உள்ளது நீங்க புரிந்து கொள்ளுங்க. பவர் ஆஃப் காட். ஒரு வல்லம் உள்ள தேவன், ஒரு மகிமை தேவன். இவர் சொல்லியிருக்கிற ஒரே ஒரு காரியம் தான், அவரால் முடியாத ஒன்றுமே இல்லை. நாங்கள் ருசித்து பார்த்துருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ருசித்து கொண்டே இருக்கிறோம், ஒவ்வொரு நிமிடமும் ருசித்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. பழ ரசத்தினுடைய ருசி, பழ ரசத்தை குடிக்கிற வரைதான். இறைச்சியுடைய ருசி, இறைச்சியை சாப்பிட வரதான். உணவினுடைய ருசி, உணவை சாப்பிட்டு வாய்க்கு போற வரதான். இயேசுவின் ருசி வாழ்நாள் முழுவதும் உன்னை வாழ வைக்கும், உன்னை வழிநாட்டும். அதில் நம்ம கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம். அதான் இருதயத்தில் மறைந்திருக்கிற நாணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்கிறது. இருதயத்தில் ஒரு நாணம் மறைந்திருக்கிறது. நம்முடைய தலைவர்கள் யாவானும் பேதுரும் இயேசுவுக்காக தன் தலையை கொடுக்கின்றார்கள். அல்லேலூயா. தன் சரீரத்தை கொடுத்தார்கள், தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தார்கள், தன்னுடைய குடும்பத்தை கொடுத்தார்கள். வீட்டையாவது, நிலத்தையாவது, மனைவியாவது, பிள்ளையாவது விட்டவனே அவனா 100 அக்கறை என்ன பண்ணும்? பலனடை நம்மள அதெல்லாம் கூட சொல்ல, எல்லாவற்றையும் வைத்து கொண்டு எல்லாவற்றோடும் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைய காலகட்டத்தில் அநேகருக்குள்ள நீங்க ரொம்ப விரும்பினவர்கள் உங்களை ஏமாற்றிருக்கலாம். நீங்க அதிகமா நேசிக்க முடியுங்க, உன்னை ஓரம் கட்டி இருக்கலாம், ஒதுக்கி இருக்கலாம். இன்றைக்கு சொல்லுகிறேன், குழந்தை குறிப்பிட்டேன், இயேசுதான் மையம் என்று நீங்கள். அல்லேலூயா. அவர்தான் எங்க போனாலும்
நடுமையம் அவர்தான். அவர்கிட்ட தான் நம்ம பண்ணணும். உலகத்தின் மைய பகுதியில் பிறந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் இருதயத்தினுடைய குணமே இன்றைக்கு உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. உங்கள் இருதயத்தினுடைய சிந்தையே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. உங்கள் அலங்காரம் கிட்ட யூஸ் பண்ணுங்க. எந்த விதமான அலங்காரத்தை புற அலங்காரத்தை நீங்க பண்ணிக்கொள்ளுங்க. அதை நான் கேட்க விரும்பவில்லை. எனக்கு தேவையான ஒன்று மரியாதை தன்னை விட்டு எடுப்பது நல்ல பொங்கை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போல நீங்கள் அலங்காரத்தை பின்பற்றக்கூடியவர்களாக ஹல்லேலூயா என்று தேவன் விரும்புகிறார். புற அலங்காரம் நமக்கு உலகத்துடைய பகையா இருக்கிறது. தேவனுடைய பார்வையில் அது கிடையாது. மனுஷன் பார்ப்பான், என்னப்பா இவ்வளோ அழகா இருக்கிறாங்க, ஃபுல்லாக மேக்கப்பா, என்னப்பா இது சினே, என்ன இவ்வளோ அழகா இருக்கிறாங்க, ஃபுல்லாக மேக்கப்பா இது. உன்னை வரேன் எவ்வளோ மேக்கப் பண்ணணும், உன்னை கொச்சப்படுத்துவான். 50,000 மேக்கப் பண்ணணும், உன்னை கொச்சப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உடனே இது அந்த பேரை டேமேஜ் மேக்கப்பா, மேக்கப் சர்டிஃபிகேட்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், மட்டம் தட்டுது. ஆனால் நம்ம குணத்தை யாராலையும் நம்ம மட்டம் தட்ட முடியாது. அவங்க குணம் நல்ல குணம் தான். ஹல்லேலூயா. நல்ல குணம் இருந்தாலும் நடிகை நடிப்பாங்க, அதையும் பார்க்கணும். நடிகர்கள் குணத்தை நம்ம பின்பற்ற கூடாது. எப்பொழுதும் அவங்க அந்த குணம் இருக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அந்த குணம் இல்லைன்னா மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக மாறுங்க. கிறிஸ்துவின் குணம்னா குணம், கிறிஸ்துவனுடைய குணம். கிறிஸ்துவின் குணம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனம். அக்காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரேயா பட்டணத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய சபாலயத்துக்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதே என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவைகளை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். கவனிங்க, பெரேயா பட்டணத்தார் யார் அப்படின்னா, பெரேயா பட்டணத்தார் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். நமக்கு என்ன குணம் இருக்க வேண்டும் என்றால் நற்குணம் இருக்க வேண்டும். நற்குணம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் அந்த பெரேயா பட்டணத்தார் எப்படி இருந்தாங்கன்னா நற்குணசாலிகளாக இருந்தார்கள். கரங்களை தட்டுங்க. ஒரு பட்டணம், ஒரு கிராமம், ஒரு சில மக்கள், ஒரு சில வாழ்க்கை எப்ப நற்குணம் உள்ளதா மாறும் அப்படின்னு சொன்னா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது. ஹல்லேலூயா. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது நற்குணசாலிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. நற்குணம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எடுத்துக்கொள்ளுங்க. ரூத் 3:10 வாசனை. உங்கள் முந்தின நற்குணத்தை பார்க்கணும், உங்கள் பிந்தின நற்குணம் நல்லதா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. உங்கள் முந்தின நற்குணத்தை பார்க்கணும், பிந்தின நற்குணம் நல்லதா இருக்குது. முந்தின நற்குணம் யாருடையது? பிசாசுடையது, உங்கள் தகப்பனுடையது, உங்கள் தாயுடையது, உங்களுடைய சொந்தத்திலிருந்து வருது, உன் ஜென்ம சுபாவத்திலிருந்து வருது. இதெல்லாம் முந்தின நற்குணம். பிந்தின நற்குணம் என்பது இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்படுது. ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் வழங்கப்பட்டது. அதான் இந்த வசனப்படுகிறது சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ரூத் தன்னுடைய புருஷனோட இருக்கும்போது நற்குணம் இருந்த குணம் வேற, நகோமியோட இருந்த குணம் வேற. அதான் இந்த வசனம் தெளிவா சொல்லுது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, முந்தின நற்குணத்தை பார்க்கணும், பிந்தின நற்குணம் நல்லதா இருக்கிறது அப்படின்ற வசனம் என்ன பண்ணுகிறது சொல்லுகிறது. கலாத்தியர் 5:22 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆவியின் கனியோ இதான் நற்குணம், இதான் நற்குணம். ஹல்லேலூயா. அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், இச்சையடக்கம், அதெல்லாம் என்ன பண்ணுது? இந்த 9 விதமான கனிகளும் நற்குணத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. நற்குணத்தை குறிக்கிறது. இப்ப நம்ம முதலாவது நம்ம இருதயத்துல நற்குணம், நல்ல குணம் இருக்க வேண்டும். நல்ல குணம்னா கிறிஸ்துவனுடைய குணம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. இரண்டாவது நாம் காரியத்தை பார்க்க போறோம், முடிக்கலாம். இரண்டாவது ஒரு குணம் சற்குணம். ஹல்லேலூயா. நற்குணம், சற்குணம், பற்குணம்.
ஹalleluya. கவனிங்க. இந்த வசனம் சொல்றது குணம். குணம்னா பேர் வச்சுக்காங்க பர்குணம். அட வச்சுக்காங்க. ஹalleluya. அப்ப நற்குணம் நம்ம கூட என்ன பண்ணணும்? இருக்கணும். சற்குணம் கூட பேர் இருக்குது. அப்ப வாசிங்க சற்குணம் பேர் வச்சிருப்பா. ஒரு லாசான சொல்லிட்டு வரோம். அது மாதிரி இருக்கக்கூடாது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். லோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராக இருக்க கடவுள். ஹalleluya. பூரண சற்குணராக இருக்கிறது போல நானும் பூரண சற்குணராக இருக்கிறேன். ஆகையால் நீங்கள் அனுமதி மாறுங்கள் சொல்லுகிறது. கரங்களை தட்டுங்க. ஹalleluya. உங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராக இருக்க கடவுள். ஹalleluya. மத்தேயு 19:21 சொல்றாரு, நீ பூரண சற்குணராக இருக்க விரும்பினால் போய் உண்டானவர்களை வச்சு தரித்திருப்பு. ஹalleluya. நற்குணம் என்பது சாந்தம், நிச்சயடக்கம், என்ன பண்ணணும்? எல்லாம் வச்சு என்ன பண்ணணும்? வச்சுக்கணும். இதான் நல்ல குணம். சற்குணம் என்றால் இயேசு போல பிதாவை போல் மாற வேண்டும். உங்களுக்கு உள்ள வழியை வச்சு யார் கொடுக்கணும்? தரித்திரம் கொடு. அப்பதான் நீ சற்குணனா இருக்க முடியும். ஹalleluya. இப்போ நீ நற்குணனா இருக்க போறியா? சற்குணனா இருக்க போறியா? நிறைய கிறிஸ்தவர்கள் சற்குணனா நற்குணனா இருப்பாங்க. நான் இயேசுவை போல வாழ்வேன், இயேசுவை போல இருப்பேன், இயேசுவை போல நான் பண்ணுவேன். மனிதனுடைய குணம் தான். நான் தீமை செய்ய மாட்டேன், உபச்சாரம் செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன், அக்கிரமம் செய்ய மாட்டேன், ஜெபம் பண்ணுவேன். இவன் நல்லவன். நற்குணவாதி. சற்குணவாதி எல்லாம் வச்சு இயேசு போயிடுவேன். ஹalleluya. நீ நற்குணரா இருக்க போறீங்களா? நான் சொல்லல நீ இதுதான் இருக்கணும்னு நான் சொல்லல. வேதம் சொல்லுகிறது நற்குணனா இப்படி இருப்பான், சற்குணனா இப்படி இருப்பான். ஹalleluya. நான் சொல்றது செல்ஃபிஷ், அவன் நல்லவன். ஹalleluya. சுயநலமா அவன் மட்டும் வாழ்ந்துப்பான், அவன் மட்டும் ஜெபிச்சுப்பான், அவன் மட்டும் வேதத்தை படிச்சுப்பான், அவனுடைய ஸ்டைல்ல அவன் கரெக்டா இருப்பான். ஹalleluya. அவன் யாரு? நற்குணன். சற்குணன் என்ன பண்றாரு? இயேசு போல மாறினான், பிதாவை போல மாறினான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்? உனக்கு உண்டான விஷயம் தரித்திருப்பு அவன் போயிருக்கான். என்ன பண்றான்? அந்த வசனத்தை நான் சொல்றேன் கேளுங்க. 19:21 ஆண்டவரும் அந்த ஐஸ்வரனை சந்திக்கிறாங்க. நான் சிறு வயதிலிருந்து உபச்சாரம் பண்ணல, பாவம் பண்ணல, அக்கிரமம் பண்ணல, எதுவும் பண்ணல அப்படின்றான். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொல்றாரு, சிறு வயதிலிருந்து இதெல்லாம் கை கொண்டு இருக்கிறது தெரியும், ஆனா உனக்கு இன்னொரு குறை இருக்குன்றாரு. என்ன குறை? உனக்கு உண்டானவங்க எல்லாம் வச்சு விட்டு யாரு கொடு? தரித்திரம் கொடுன்றாரு. அவன் மனம் ரொம்ப ரொம்ப சொத்து இருக்குது, அவனுக்கு ரொம்ப பணம் இருக்குது. அதனால அவன் என்ன பண்றான்? அதுல பணம் பண்ணலாம என் வீட்டு சொத்தெல்லாம் வித்துட்டா, இந்த ஐயா என்ன மோசமான ஐயா இருக்கிறாரு, வீட்டுலாம் வித்து சொத்தெல்லாம் வித்து சர்ச்சை வர சொல்லி அப்படியே படி சர்ச்சை எடுத்து தேவையில்லாப்பா அப்படின்னு என்ன பண்ணிருக்கான்? பின் மாற்றத்தை போகிறான். தூர தேசத்தில் அலைந்தேனா துன்மார்க்கமாய் வாழ்ந்தேனே, ஆஸ்தி எல்லாம் அழுது போட்டேன், ஆஸ்தி எல்லாம் அழுது போட்டேன், என்னை கேட்டு புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ளணும்னா நற்குணம் அவனுக்கு மாத்திரம், சற்குணம் எல்லாருக்குமானது. ஹalleluya. இயேசுவை போல வாழ்வது சற்குணமா இருக்கிறது. ஹalleluya. தூர தேசத்தில் வாழ்ந்து தான் மட்டும் பரிசுத்தமா வாழ்வது நற்குணம், எல்லாரும் பரிசுத்தமா மாற்றுவது சற்குணம். ஹalleluya. எல்லாவற்றையும் முடிச்சு கர்த்தருக்கு கொடுப்பது சற்குணம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் விட்டு வான்னு சொல்றாரா? அந்த மனப்பான்மை உங்களுக்கு இருக்கணும்னு சொல்றாரு. ஹalleluya. வீட்டை பட்டம் போட்டு வித்துன்னு சொல்ல, பிளாட் போட்டு வித்துன்னு சொல்ல, அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா கூட கிறிஸ்து கொடுக்குன்னு சொல்றாங்க. கரத்தை தட்டுங்க. சற்குணம் நமக்கு இருக்க வேண்டும். நம்ம எல்லா விஷயம் என்ன பண்ணணும்? சரியானவர்களா மாற வேண்டும் என்று தேவன் நம்ம விரும்புகிறார். ஹalleluya. மூன்றாவது சாந்த குணம். ஹalleluya. மூன்றாவது பேரு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆண்டவர் குணமுள்ளவர் பாக்கியவான்கள், அவர் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார். ஹalleluya. சுதந்தரித்துக் கொள்வாங்க, பூமியை சுதந்தரித்துக் கொள்வார். சாந்த குணமுள்ளவர் பாக்கியவான்கள், அவர் என்ன பண்ணுவாங்க? பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம் நமக்கு இருக்கணும். அது ரொம்ப கஷ்டம் இல்ல? சாந்த குணம் எதுனா அமைதியா இருக்கணும், சொன்னா என்ன பண்ணணும்?
நம்ம கேட்கணும் இந்த சாந்த குணம் அப்படின்னு சொல்லி இந்த வேதம் என்ன பண்ணுறது சொல்லுகிறது. அப்போ சாந்த குணம் உள்ளவர்கள் வாக்கியவான்கள் பிலிப்பியர் 4:5 சொல்லிட்டு பாருங்க, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிஞ்சிருக்கும். அல்லேலூயா. அப்பதான் அவனுடைய வாழ்க்கையில என்ன பண்ண முடியும், உன்னை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். உங்கள் சாந்த குணம் நீ மாட்ட வச்சு கூடாது, உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். ஐயா சாந்த குணம் உள்ளவன் பார்த்து என்ன சொல்றான், இழிச்ச வாய்ப்பா, ஏமாந்தவன்பா, தெளிவில்லாதவன்பா, வேதப்பா, எல்லாம் வச்சு என்ன பண்ணுகிறான், நீ வந்து செலவு பண்ணுகிறான், அவன் எதுவுமே தெரியாதுப்பா, அவனை கத்திர ஆசீர்வதிப்பாங்க. கடனை தட்டுங்க. அல்லேலூயா. சுயநலமா யோசிக்கிற கத்திர ஆசீர்வதிக்க மாட்டாரு. ஏமாற்றப்பட்டவனை கத்திர உயர்த்துவார். அதான் உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லிக்கிறேன். ஏமாறலாம், என்ன பண்ண ஏமாற்றக்கூடாது. ஏமாற்றம் உலகத்திலே, ஏமாற்றம் உலகத்திலே ஏமாந்து போகாத, சிந்திப்ப பாவத்தினார் சிதறி போகாதே. ஏமாற்றம் உலகத்திலே ஏமாந்து போகாத, சிந்திப்ப பாவத்தினார் சிதறி போகாதே. ஏமாற்ற உலகம், நம்ம ஏமாற்றலாம், மற்றவங்களை ஏமாத்து. இந்த சர்ச்சைக்கு போறவன் என்னை ஏமாத்தினா, இந்த பாஸ்டர் என்னை ஏமாத்திட்டாரு, இந்த ரெவரண்ட் என்னை ஏமாத்திட்டாரு, இந்த சபையில் உள்ள மக்கள் என்னை ஏமாத்திட்டாங்க. ஐயோ அது சபையாது, அது ஊழியமாது, அது ஊராது அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்மளை பார்த்து சொல்லணும். நம்ம ஒரு சின்ன சின்ன கிராமம் இருக்குது, நம்ம பாலம் தேர்தல் ஒன்று பேசுகிறது, அதுதான் தரவை தட்டுங்க. அப்படியா நம்ம மாற்றணும். நம்ம வந்து கிள்ளி கொடுக்குற ஜாதி இல்லைங்க, அள்ளி கொடுக்க பிறந்தவன். அல்லேலூயா. ஜாதி மீன்ஸ் அவர் என்ன பண்றாரு, நம்ம ரெண்டு படிச்சிருக்கிறாரு, ஜாதி ஜாதியாக சாதி சாதியாக இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. சாதி வேற, சாதி சான்றிதழ் வாழ, ஜாதி சான்றிதழ் இல்லை. அல்லேலூயா. நோ காஸ்டிசம். அல்லேலூயா. அவர் சொல்லிட்டாரு சமத்துவம். அவங்க என்ன சொல்லிட்டாரு, சமத்துவத்தை போதிக்கிற தேவை நம்ம கூடாது. இன்னைக்கு சமத்துவத்தை நிறைய பேர் போதிக்கலாம். அன்னைக்கு இயேசு சமூகம் போதிச்சிருக்கிறார். சமமான நான் உட்கார்ந்து சொல்லியிருக்காரு பந்தியில. அல்லேலூயா. எங்க உட்கார்ந்து சொல்லியிருக்காரு, பணம் பந்தியில, குணம் பணம் பந்தியில, குணம் எங்க இருக்குது, குப்பையில. இன்னைக்கு யாராவது குணம் நல்ல குணம் சாலையா இருக்கான்னு சொல்லி நம்ம மாடல் சொல்லி நிக்க வைக்கிறாங்க. அல்லேலூயா. குணம் உள்ளவர்களை வீதியிலும், பணம் உள்ளவர்களை மேடையிலும் அழைக்கக்கூடிய உலகம் தான் இது. அல்லேலூயா. மேடை என்பது கொஞ்ச நேரம், ஆனா உன் வாழ்க்கையினுடைய குணம் பரலோகத்துக்கு போக இருக்கும். அல்லேலூயா. ஸ்டேஜ் ஒரு 2 நிமிஷம் வாழ்க்கைவாங்க, ஒரு 2 நிமிஷம் பொருள் கொடுப்பாங்க, அடுத்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த டைமுக்கு தான் நீ தேவைப்படுற வெற்றியாளரா. ஆனா ஒரு வாழ்நாள் பொழுது வெற்றியாளராக வச்சிருந்தது யாரு, ஆண்டவராக இயேசு. அல்லேலூயா. அது நீங்க என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டு அதன் பிரகாரம் பண்ண வேண்டும், செயல்படுத்த வேண்டும். நம்முடைய ஒரு குணத்தை சொல்லி கொடுக்கிறேன், நற்குணத்தை சொல்லி கொடுக்கிறேன். நற்குணம் என்றால் என்ன, வேதத்தை வாசிகள் என்ன பண்ணணும், ஆராய்ந்து அதன் பிரகாரம் செயல்பட்டாத நல்ல குணம். சர்க்குணம் என்பது இயேசு தான் எல்லாவற்றையும் கொடுப்பது, ஆவி ஆத்மா சரீரத்தை எல்லாவற்றையும் கொடுப்பது. சாந்த குணம் என்பது பூமியை சுதந்திரத்துக் கொள்ள சாந்த குணம். அதில் நிறைய சாந்த குணம் இருக்குது. உங்கள் சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார், சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிக்கிறார், அலங்கரிப்பார். அல்லேலூயா. அவ்வளவு ஆண்டவர் தான் பண்ணிருக்காரு, சொல்லி இருக்காரு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. 4வது பாத்தீங்கன்னா உதாரணம். அதுதான் அப்படின்னா 1 தீமோத்தேயு 6:18 நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணம் உள்ளவர்கள். அல்லேலூயா. நன்மை செய்வோம், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணம் உள்ளவர்கள். அல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு கிளம்பிக்கிறோம். சார் டேவிட் ஃபோன் பண்றாரு, ஐயா ஊழியத்துக்கு காசு எடுத்து போங்க.
கனிமொழி அமைச்சு விடுறாங்க ஊழியர் காலம். அப்போ நற்கிரி நன்மை செய்யறதுக்கு நாம வரல. அதான் சொல்றாங்க, ஒண்ணு உன்னால வர முன்னாடி கொடு, இல்ல கூட அல்லேலூயா. ரெண்டுமே செயல் பண்ணணும்னா நம்ம இயேசுவுக்கு பேருக்கு சொல்லலாம். ஒண்ணு நம்ம என்ன பண்ணோம், களத்துல நிற்கணும், இந்த களத்துல நிற்கிறவங்களுக்கு உதவி செய்யணும், வரணும். நன்மை செய்யவும் நற்கிரி ஐஸ்வர்யங்களாகவும் அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்ப நீங்க என்னை பத்தி விசாரிச்சிருக்கீங்க, அவருக்கு ஒண்ணும் இல்லையா, அவர் சர்ச்சை நடத்துதான் வாழ்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எங்க விசாரிச்சாலும். ஆனா அவன் கோடியா வச்சிருப்பான். 40 ஏக்கர் 50 ஏக்கர் நல்லா இருக்கும், 20 ஏக்கர் சொத்து இருக்கும், பம்ப் செட் இருக்கும். அவன் ஒரு புள்ளி அரிசி ஏக்கர் தர மாட்டான். ஆனா ஒன்றுமே இல்லாத நம்மதான் நற்கிரியை நம்ம ஐஸ்வர்யங்களை வச்சுக்கிறாரு கர்த்தர். அல்லேலூயா. நம்ம எந்த ஐஸ்வர்யவான்கள்? நற்கிரியை ஐஸ்வர்யங்களாகவும் தாராளமா கொடுக்கிறவர்களாகவும் வச்சுக்கிறாரு. அவன் தான் உதாரண குணங்கள் ஆத்மா செழிக்கும். கர்த்தரை நம்புகிறவன் என்ன பண்ணுவானா? ஐஸ்வர்யம். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். உதாரண குணங்கள் ஆத்மா செழிக்கும். நான் சொல்றது கேட்டது நம்மள வியாபாரம் பண்ணல, உதாரண குணங்கள் ஆத்மா செழிக்கும். கணக்கு பார்க்காத கொடுக்குற ஆத்மா செழிக்கும். கர்த்தருக்காக செய்கிற ஆத்மா செழிக்கும். ஆத்மா செழிக்கும் சொல்லி என்ன பண்ணுறது? வேலை சொல்லுறது. அப்ப நம்மளுடைய குணம் நல்ல குணமா இருக்கணும், நற்குணமா இருக்கணும், சர்க்குணமா இருக்கணும். சாந்த குணம் வந்தா பூமியை சுதந்திரத்தி மக்கள் எல்லாம் கவலை பண்ணலாம். உதாரண குணங்கள் ஆத்மா தேவனுக்காக என்ன பண்ணலாம், கொடுக்கலாம், செய்யலாம். தயார குணம் ஏசாயா 32:8 சொல்றாரு, தயார குணம் தயாரமானவர்களை யோசிக்கிறான், தயாரம் இல்லாதவன் தயாரமானவர்கள் எழுத்து வருகிறான். அல்லேலூயா. தயார குணம் பெருசா யோசிப்பான், தயார குணம் இல்லாதவன் சிறுசா யோசிப்பான். மத்தேயு 20:15 சொல்றாரு, நான் தயாரன் அடைகிறபடியினால் நீ வன்கரனா இருக்கலாமா? அதாவது முதலாவது மணி நேரத்தில் வந்தவன், 2ஆம் மணி நேரத்தில் வந்தவன், 3ஆம் மணி நேரத்தில் வந்தவன், 4ஆம் மணி நேரத்தில் வந்தவன், 6ஆம் மணி நேரத்தில் வந்தவன், எல்லாரும் ஒரே கூடிய முதலாளி கொடுக்குறாரு. அப்ப 1ஆம் மணி நேரத்தில் வந்தவங்களுக்கு கூலி அவன் கொடுத்துருக்காரு, 2ஆம் மணி நேரத்தில் வந்தவங்க கூலி கொடுத்துருக்காரு, 3ஆம் மணி நேரத்தில் வந்தவங்க கூலி கொடுத்துருக்காரு, 6 மணி நேரத்தில் வந்தவங்களுக்கு எல்லாரும் ஒரே கூலி கொடுக்குறாரு. அப்ப 1ஆம் மணி நேரத்தில் வந்தவன் கேட்கறான், இப்போ வந்தவங்க அதே கூலி, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அதே கூலி அப்படின்னு கேட்கறான். அது அவர் சொல்றாரு, நான் தயாரா இருக்கிறேன், நான் யாருக்கு எவ்வளவு கொடுப்பேன், அது யாருக்கு நீ யாரு, உனக்கு பேசுறது உனக்கு கொடுத்துற கலப்பம். அல்லேலூயா. அதனால உலகத்துல இப்போ வந்தா அப்போ வந்தா கர்த்தர் ஆசீர்வதிச்சார் நினைக்கக்கூடாது. எப்போ வந்தாலும் கர்த்தருடைய இருதயத்தில் நீ பிரியமுள்ளவனா இருந்தால் உனக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்போ வரணுன்றது முக்கியம் இல்லைங்க, எந்த வருஷம் வரணுன்றது விஷயம் இல்லைங்க, எப்படி கிறிஸ்தவனோட சமயம் வந்திருக்கிறது முக்கியம் இல்லைங்க. வார்த்தைகளை கேட்க அவசியமா இருக்கும். 50 வருஷம் சமயம் வரலாம், அது மாற்றம் கிடையாது. 6 மணி நேரத்துல, அரை மணி நேரத்துல, 1 மணி நேரத்துல, ஒரே ஒரு நிமிஷத்துல அந்த வார்த்தையை கேட்டு அதன் பிறகு நடக்கிறவனா செடிக்க முடியும், உதாரணம் ஆத்மா வாழ முடியும். அல்லேலூயா. அதனால எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம் இல்லை. நீங்க ஏற்ற தாழ்வு தேவன் தாழ்வு என்ன பண்றாரு, உயர்த்தி ரட்சிக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் அந்த அது மட்டும் கொஞ்சம் எழுதி நான் படிக்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அது மட்டும் படிச்சு என்ன பண்றாரு முடியல. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற தேவ விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அது புசிக்கும், அது தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்வம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, இதுக்கு புசிக்கும் நாளிலே உங்கள் கண்ணில் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருக்கிறீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள் அது விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அது கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தார், அவனும் புசித்தான். அப்பொழுது அவர் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணம் என்று அறிந்து அத்தியிலே தைத்து தங்களுக்கு அரை கட்சிகள் உண்டு கொண்டார். பகை குளிர்ச்சியானவர்களை தோட்டத்தில் உலாவுகிற தேவனாக கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவி தேவனாக கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ள ஒளிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தையும் அவருடைய திட்டத்தை மீறும் போது ஒளிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை, அசிங்கப்படக்கூடிய வாழ்க்கை,
வெட்கப்படக்கூடிய வாழ்க்கை, வேதனைப்படக்கூடிய வாழ்க்கை நமக்கு வரும். அவர் சொல்ற ஆளுக்கு நெருங்க இடத்துல நிற்கும் போது, அவர் சொல்ற அதிகாரம் உள்ள இடத்துல நிற்கும் போது தலைவனாக மாறலாம். ஸ்திரீகள் சொல்றது எனக்கு முன்னாடி சொல்லிச்சையா, அதனால எப்படி ஆயிடுச்சையா, இந்த கம்பெனில இருந்து போய் கட்டினாயா ஏமாத்திட்டு போயிடாயா, இந்த ஆன்லைன்ல போய் கட்டினாயா இன்னும் பணமே வரலையா. இதெல்லாம் தான் ஆசை. வேற ஆசை என்ன பண்ணுவோம், எல்லா வருஷம் அழிக்கும். பேராசைக்கு நேராக செல்லக்கூடாது, பொருளாசைக்கு நேராக செல்லக்கூடாது, இச்சையின் ஆசைக்கு நேராக செல்லக்கூடாது. தேவையானது ஒன்றே. சபையோடு இருக்கும்போது பசுத்தமா வாழணும்னு நினைக்கிறாயா, வெளியே போனது என்னோட வாழ்க்கையில இருக்கிற வாழ முடியல அப்படின்னு சொல்றத பார்த்து நான் சொல்றேன், அது மாற்றம் கிடையாது. சபையோடு வரும்போது பசுத்தாவணம் கூட இருப்பாரு, வெளியில போகும்போது பசுத்தாவணம் கூட இருக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா அந்த பசுத்தாவணம் நீ இன்னும் பச்சு கொள்ளணும் அர்த்தம். வெளியில போனா பண்றது பாவம் ஒன்று ஆட்கொள்ளுது அப்படின்னு சொன்னா அந்த பசுத்தாவணம் நீ தள்ளி வைக்கணும் அர்த்தம். அதான் உன் பிதா பூரண சர்க்குணரா இருக்குது போல நீங்க பூரண சர்க்குணரா இருந்தீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, வாழ வைப்பாரு. ஹல்லேலூயா. 5 குணங்களை பத்தி பார்த்துக்கிறோம். உங்க நல்ல குணம் உங்களுக்கு அலங்காரமா இருக்கணும். அதான் உங்க நல்ல குணம், நல்ல குணம் இருக்கணும். நல்ல குணம் இருந்தா பட்டணத்துல இருந்தாலும் வீட்டுல வேலை வாசிப்பு இருக்கணும். சர்க்குணம்னா பூரண சர்க்குணம்னா நீங்க என்ன பண்ணணும் இருக்கணும். சாந்த குணம்னா அந்த பூமியை நீங்க சுருங்க கொள்ளலாம். உதார குணம்னா நீங்க எல்லாருக்கும் நன்மை செய்யலாம், எல்லாருக்கும் கொடுக்கலாம். தயார குணம்னா யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் கொடுக்கணும். அவன் படகா. அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, இவன் யாருக்கு புரிஞ்சுக்க முதல்ல நற்குணம் உள்ளவன் தேவனுடைய வார்த்தை என்ன நிலைத்து இருப்பான், அவன் மட்டும் வாழ்ந்துட்டு போயிடுவான். அவன் குடும்பம் அவன் மட்டும் வாழ்ந்துருவான், தேவனுக்கு தெரிஞ்சுப்பான், இச்சையா இருப்பான், எல்லாரும் சாப்பிட்டே இருப்பான், பரலோகம் போயிடுவான். ஒரு நல்ல குணம் ஆளு. சாந்த குணம் ஆளு என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா பரலோகத்துல ஒரு பிதா எப்படி இருக்கிறாருன்னு வாழ்க்கை ட்ரை பண்ணுவான். தனக்கு இருக்கிறாருன்னு சொன்னா அவனை கருத்து கொடுத்து கேட்டுவான். அவன் சாந்த நற்குணம் சர்க்குணம் உள்ளவன். பூமியில எல்லாம் நன்மைகளை செய்து பூமியில மக்கள் என்ன பண்ணுவான், பவர் பண்ணுவான். இவன் தான் சாந்த குணம் உள்ளவன். யார் எடுத்துக்கிட்டாலும் என்ன பண்ணுவான், நடிப்பு. சாந்த குணம் வேற. இல்லையா? உதாரணம் நன்மை செய்வோம், நற்கிரி எல்லாம் பண்ணணும், ஐஸ்வர்யம் இருக்கும், செயல்படுறது தான் உதாரணம். அல்லேலூயா. இது வந்து பணமே இல்லை, ஆனா செஞ்சுட்டே இருப்பான். அவன் உதாரணம் உள்ள ஆத்மா செய்யணும், ஊழியத்தை செய்யறவன். தயார குணம்னா யார் எப்போ கடலை கொடுத்துட்டே இருப்பான். அல்லேலூயா. அவன் தயார குணம். வேலை இப்போ ஒரு 10 நிமிஷம் வேலை செஞ்சாங்களா 1000 ரூபாய் கொடுப்பான். நீ வேலையை செஞ்சவங்கள பார்த்து போனா 2000 ரூபாய் கொடுப்பான். அவன் தயார குணம். அவனுக்கு பணம் இருந்தா உங்களுக்கு தான். அல்லேலூயா. இந்த சபையில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், நீங்க எப்போ வந்தது வேலை கிடைக்கும். அல்லேலூயா. ஜபத்தின் மூலமாக கேளுங்க. உங்ககிட்ட பதவி இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், சொத்து இல்லாமல் இருக்கலாம், 4 பேர் மதிக்காத அளவு உங்களுக்கு பாக்கெட்ல பணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா உங்ககிட்ட பரிசுத்தம் இருந்துச்சுன்னா உன் முகம் பிரைட்டா இருக்கும், உன் உடல் பரிசுத்தமா இருக்கும், நீ நல்லா இருப்ப, நீ கெம்பீரமா நடப்ப, நீ யார் வேறப்பல இருப்ப, உதாரண குணமுள்ள ஆத்மாவா இருப்ப. உன்னை பார்த்து உலகமே அதிரும் அலரும். அல்லேலூயா. கடவுளை கட்டுங்க. உங்கள்கிட்ட எத்தனை ஏக்கரா சொத்து இருக்குது? எனக்கு 50 சென்ட் சொத்து இருக்குதா, 60 சென்ட் இருக்குதா, ஒரு ஏக்கரா இருக்குதா? அல்லேலூயா. எத்தனை ஏக்கரா வச்சிருந்தாலும் மதியானம் சாப்பாடு வாங்கி தருது யார் தெரியுமா? 1 சென்ட் சொத்து இல்லாத. அல்லேலூயா. அதை புரிஞ்சுக்கணும். அப்போ எவ்வளவு ஏக்கரா சொத்து முக்கியம் இல்லை, எவ்வளவு நகை வச்சுக்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு பணம் வச்சுக்கிறது முக்கியம் இல்லை. தேசம் கூட இருந்தாங்கன்னா வானம் மூடியது, எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணலாம், வாங்கலாம். 100 சாவரம் இல்லைங்க, 200 சாவரம் தேசப்பட்டு தருவாருங்க. அவருக்கு நீங்க உண்டா இருந்தீங்க. கிறிஸ்தவ நகை வாங்க முடியாது, பணம் வாங்க முடியாது, பைபிள்ல போடுதானே. நீங்க எல்லாவற்றையும் வாங்குங்க, வீராண்டு வாங்காதீங்க, லட்சத்துல இருந்து வாங்குங்க. கர்த்தர் அப்படியே வாசிங்க. இங்கே கடன் வாங்கி, அங்கே கடன் வாங்கி, இங்கே லோன் போட்டு, அங்கே லோன் போட்டு சிந்தா காடாதீங்க.
போய் என்ன பண்ணாதீங்க, கஷ்டப்படாதீங்க. கர்த்தர் சொல்ற பிரகாரம் வாழுங்க. ஹalleluya. நிறைய பேருக்கு கொடுத்தவர்கள் இந்த பிரசங்கத்துக்கு ஹalleluya. கொடுத்து வைக்காதவங்க கொடுத்து வைக்காம போனோம். நீங்களா கொடுத்து வைத்தவர்கள் ஹalleluya. அப்படி சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தேவன் பெரிய காரியங்களை செயல்படுத்தி ஆசீர்வதிப்பாராக.